Hi my dear 10th standard பசங்களா half yearly exam இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் क्वेश्चन பேப்பர் எப்படி வரும் அப்படினு யோசிச்சே நமக்கு தலைவலி ஸ்டார்ட் ஆயிடும் இல்லையா? நம்ம படிக்காத ஏதோ ஒரு क्वेश्चन வந்துட்டா இல்ல நம்ம படிச்ச क्वेश्चंस எல்லாமே கேட்றுவாங்களா? நம்ம சேஃப் ஆயிரோமா? இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் வந்துட்டே இருக்கும் இல்லையா? இப்போ இங்கிலீஷ் எக்ஸாம்க்கு half yearlyல எப்படி क्वेश्चन பேப்பர் வரும் அப்படிங்கற ஒரு சின்ன மாடல் பார்த்தறலாம். சோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க and welcome to Vedantu. This is Asha ma'am here. இப்போ half yearly examக்கு just என்ன ஒரு 6 days மட்டும் தான் இருக்கு. half yearly exam ஸ்டார்ட் ஆயிடும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நீங்க full portion எழுத போறீங்க. இந்த லாஸ்ட் மினிட்ல உட்கார்ந்து படிக்காதீங்க. Yes, already படிச்சதே என்னென்னலாம் நீங்க படிச்சதை வச்சு மார்க் வாங்குவீங்க அப்படிங்கறத நான் சொல்லவா. சோ vocabularyல synonyms antonyms 6 क्वेश्चन கேட்பாங்க. அதுல 3 क्वेश्चन நீங்க படிச்சதுல இருந்து வந்துருச்சுன்னு வெச்சுக்கோங்க. another 3 questions book inside questions வரும். சோ அதுல நீங்க படிச்சதவும் இருக்கலாம், படிக்காமயும் இருக்கலாம். சோ அந்த 3 மார்க்க நான் எதுக்கு டீல விட்டுருக்கேன். and மத்த vocabularyல இருந்து உங்களுக்கு 4 மார்க் வருதுன்னு வெச்சுக்கலாம். So prose 2 மார்க், poem 2 மார்க்ல இருந்து 6 மார்க்ஸ் வந்துரும். paragraph prose paragraphல இருந்து 10 மார்க்கும், poem paragraphல இருந்து 10 மார்க்கும் வந்துரும். supplementaryல இருந்து 8 மார்க்ஸ் வரலாம். and இதே supplementaryல coherent order அப்படின ஒரு क्वेश्चन இருக்கும். சோ அதுமே நீங்க பிராக்டீஸ் பண்றத பொறுத்து தான். பிராக்டீஸ் பண்ணல அப்படினா உங்களுக்கு அந்த 5 மார்க் கிடைக்காது. then memory poem எழுதும்போது உங்களுக்கு 5 மார்க் கிடைக்கும். சோ கூட்டி கழிச்சு பார்த்தா உங்களுக்கு 52ல இருந்து 55 மார்க்ஸ் மட்டும் தான் படிச்சதுல இருந்து கிடைக்கும். சோ இதுலயும் எதெல்லாம் பிரையாரிடைஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस இருக்கும் இல்லையா? இதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டுருக்கேன், அதை பாருங்க. சோ போம்ல என்ன மாதிரி क्वेश्चंस எல்லாம் கேட்பாங்க, ப்ரோஸ்ல என்ன மாதிரி क्वेश्चंस எல்லாம் கேட்பாங்க, 2 மார்க்கும் சரி பாராகிராஃபும் சரி நான் எல்லாமே கொடுத்திருக்கேன். சோ அந்த क्वेश्चंस ஓட வீடியோ வேணும் அப்படினா நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன், கண்டிப்பா பாருங்க. நம்ம வீடியோக்கு கீழே இப்படி ஒரு பாக்ஸ் இருக்கும் இல்லையா, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்க் இருக்கும். and மறக்காம அதுக்கு பக்கத்துலயே subscribe அப்படின ஒரு ஐகான் இருக்கும், ஓகேவா? சோ அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 52 மார்க் இல்ல 55 மார்க் வந்து யாருமே பிரச்சனைன்னு சொல்றதே கிடையாது. பிரச்சனை எங்க தெரியுமா ஸ்டார்ட் ஆகுது, அதை நான் சொல்றேன். ஸோ வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல்ஸ்லாம் நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு அசைன்மெண்ட்டும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாலே மிச்சம் இருக்க மார்க்ஸ் எல்லாம் வாங்கிடலாம். நம்மளுக்கு மொத்தமா 90 மார்க்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் எழுத போறோம் இல்லையா? இதுல வெக்காபுலரி நீங்க ப்ராக்டிஸ் நிறைய பண்ணணும். 2 மார்க் கிராமர் எழுத போறீங்க, அட்வர்டைஸ்மெண்ட் எழுத போறீங்க, லெட்டர் ரைட்டிங், பிக்சர் டிஸ்கிரிப்ஷன், சம்மரி ரைட்டிங், ஸ்பாட் தி எரர்ஸ், இது எல்லாமே நீங்க படிக்காம ப்ராக்டிஸ் மூலமா மட்டுமே கொண்டு வர மார்க்ஸ். ஸோ இதுக்காக என்ன வேணும், நம்மளுக்கு ப்ராக்டிஸ் வேணும், சரியா? ஸோ ஒவ்வொரு கொஷனையும் சால்வ் பண்ணதான் நம்மளுக்கு இன்னுமே எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கும். ஓ இப்படியும் கூட கொஷின்ஸ் கேட்பாங்களா, ஓகே இப்படி கேட்டால் நான் இது பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவே கிடைக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஜஸ்ட் தியரி பார்ட்டை படிச்சுட்டு மட்டுமே இருந்தால் பத்தாது, நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நாங்கள் வேதாந்தோ சைட்லேருந்து மாடல் கொஷின் பேப்பர்ஸ் உங்களுக்கு தரப்போகிறோம், சரியா? இப்போ இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த क्वेश्चन பேப்பரோட லிங்க்குமே நான் அட்டாச் பண்றேன். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு 2 லிங்க் இருக்க போகுது. ஒன்று 10th இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோட லிங்க் இருக்கும். ஸோ அதை வச்சு பார்த்து நீங்க தியரி பார்ட்ஸ் எல்லாம் மார்க் வாங்கிக்கலாம். பட் அதை விட ரொம்ப பெருசா இருக்கிறது என்னது, இந்த மாடல் क्वेश्चन பேப்பர்ல இருக்க வெக்காபுலரி 2 மார்க் கிராமர்லாம் ரிப்பீட்டடா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதே மாதிரி நான் நிறைய क्वेश्चन பேப்பர்ஸ் தரேன், சரியா? ஸோ அதுக்கான லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ இங்கே டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி மாடல் क्वेश्चन பேப்பர்ஸ் கொடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா இருக்காதா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் இந்த மாடல் क्वेश्चन பேப்பர்ஸ்ல நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது வரக்கூடிய 2 மார்க் क्वेश्चனும் 2 மார்க் கிராமர் क्वेश्चन எஸ்பெஷலி நான் சொல்றேன், அண்ட் வெக்காபுலரி क्वेश्चन, ஸ்பாட் தி எரர்ஸ்லாம் நிறைய பேர் கஷ்டப்படுற ஒரு பார்ட் இல்லையா? இதுவே எக்ஸாம்ல வந்தா எப்படி இருக்கும், பக்காவா இருக்கும், சூப்பரா எழுதிட்டு வந்துடலாம் இல்லையா? அப்போ இந்த மாதிரி மாடல் क्वेश्चन பேப்பர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் யூஸ்ஃபுல் அப்படின்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா இன்னும் நான் நிறைய क्वेश्चंस வந்து பிராக்டிஸ்க்காக தர போறேன், சரியா? ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருமே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட கமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நான் எவ்வளவு क्वेश्चन பேப்பர்ஸ் பிராக்டிஸ்க்காக கொடுக்க போறேன் அப்படிங்கிறது டிபெண்ட் ஆகி இருக்கு. அண்ட் மறக்காம நம்மளோட டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வீடியோவோட லிங்க்கும் அண்ட் பிடிஎஃப் ஓட லிங்க்கும் இருக்கும், நீங்க எடுத்துக்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.